If you don't find a way to make money while you sleep, you will work until you die. இது ரொம்ப ஃபேமஸான கோட் பார்த்தீங்கன்னா வாரன் பஃபெட் சொல்லியிருக்காங்க. மீனிங் என்னன்னா, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட பணம் சம்பாதிக்கலன்னா நம்ம கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஹவு டு மேக் மணி இன் ஸ்லீப். அப்படின்னா நம்ம எந்த ஒரு வேலையே செய்யாமல் நம்மளோட பணம் வந்து தானாக க்ரோ ஆகுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு ஹியூமனோட ஆவரேஜ் ஸ்லீப் டைம் பார்த்தீங்கன்னா 7 to 8 hours. அப்படின்னா நம்ம லைஃபோட 1/3 பார்ட். ஸோ அந்த 7 to 8 hours தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யாமல் நம்ம மைண்டுக்கு நம்ம பாடிக்கு வந்து ரெஸ்ட் கொடுப்போம். அந்த டைம்லேயும் ஏதாவது வழி இருக்கா பணம் சம்பாதிக்கிறதுக்கு, இல்லை நம்ம பணம் வந்து தானாக க்ரோ ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறது வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹலோ கைஸ், என் பேர் பங்கஜ் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பிகேஸ் வேர்ல்ட். மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று ஆக்டிவ் இன்கம், இன்னொன்று பேசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம் என்னென்னா, நம்ம வேலை செஞ்சு நம்மளுக்கு காசு வர்றது ஆக்டிவ் இன்கம். இதில் வந்து நீங்கள் டாக்டரோ, இன்ஜினியரோ, டீச்சர் ஆர் லாயர் ஆர் என்ன வேணால் இருக்கலாம். இந்த மாதிரி வேலை செஞ்சு நம்மளுக்கு வர காசு தான் நம்மளோட ஆக்டிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கமில் நம்மளோட இன்வால்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம அங்கே இருந்து நம்ம வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு காசு கிடைக்கும். இதில் என்னென்னா ரிட்டர்ன் கம்மியாக இருக்கும், ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும், இன்கம் வந்து ஸ்டெடியாக இருக்கும். பேசிவ் இன்கம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு வேலையே செய்யாமல் நம்மளுக்கு வர பணம் தான் பேசிவ் இன்கம். இதில் எப்படின்னா நம்மளோட வெல்த்தும் நம்மளோட பணம் வந்து தானாக க்ரோ ஆகும். பேசிவ் இன்கமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். பேசிவ் இன்கமில் ரிஸ்க்கு ஜாஸ்தியாக இருக்கும், அது இல்லாமல் அதோட ரிட்டர்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளோட ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி வந்து டிஜிட்டல் கரன்சின்னு கூட சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு கிரிப்டோ கரன்சி வந்து பிட்காயின் தான் வந்துச்சு. இந்த ஒரு பிட்காயின் லான்ச் டேட் பார்த்திங்கன்னா January 2009 வந்துச்சு. மார்க்கெட்டுக்குள்ளே ப்ராப்பராக வர்றதுக்கு 2 years ஆயிடுச்சு. April 2011 ஒரு பிட்காயினோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 45 rupees இருந்துச்சு. 10 yearsக்கு அப்புறம் April 2021 பிட்காயினோட வேல்யூ வந்து 45 lakhs ஆயிடுச்சு. கிரிப்டோ கரன்சியில் வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகம். வாலட்டிலிட்டினா என்னென்னா, இதோட ப்ரைஸ் எப்போ வேணால் மேலே போகலாம், எப்போ வேணால் கீழே வரலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது இந்த மேல வந்து பிட்காயினோட வேல்யூ 45 lakhs இருந்தது. அதுவே அடுத்த மாதம் ஜூனில் பார்த்தீங்கன்னா பிட்காயினோட வேல்யூ கீழே போய் 25 lakhs மாறிடுச்சு. கிரிப்டோ கரன்சியில் ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்மளோட செகண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஷேர் மார்க்கெட்னு கூட சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு கம்பெனியில் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனியோட ஒரு ஷேர் வாங்குகிறாங்க. ஃப்யூச்சரில் அந்த கம்பெனி நல்லா க்ரோ ஆகி நல்லா ப்ராஃபிட் கொடுக்குது. நல்லா ப்ராஃபிட் கொடுத்துச்சுன்னா அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போது அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 300 rupees இருக்குது. ஸோ அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா 300 rupeesக்கு அந்த ஷேர் வந்து சேல் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பர்சன்கிட்ட இப்போது ப்ராஃபிட் வந்து 200 rupees இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு July 2003 மாருதி சுசுக்கி வேகனார் காரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3,50,000 rupees. அதே 2003 மாருதி சுசுக்கி கம்பெனியோட ஒரு ஷேர் வேல்யூ பார்த்திங்கன்னா 172 rupees. ஸோ 3 லட்சத்துக்கு 2019 ஷேர் நம்ம வாங்க முடியும். அப்போது கார் வாங்கி நம்ம இந்த மாதம் June 2021 அந்த கார் விற்றா அந்த காருக்கு வந்து நம்மளுக்கு 30,000 கூட வராது. ஆனால் இதே மாதம் June 2021 மாருதி சுசுக்கியோட ஒரு ஷேர் வேல்யூ பார்த்திங்கன்னா 7,200 rupees. ஸோ அந்த 2019 ஷேரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1,45 lakhs. ஸோ நீங்கள் பார்த்தது அந்த 3 லட்சம் எப்படி 18 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 1.5 கோடி ரூபா மாறிடுச்சு. இதுலேயும் என்னென்னா ரிவார்டு அதிகமாக இருக்கும், பட் ரிஸ்க்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். தேர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்னா இவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டில் 500 rupees இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பதிலாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து வர ப்ராஃபிட் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா 1 or 2% கமிஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்டு எடுத்துகிட்டு மீதி எல்லா ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. பெஸ்ட் வே டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்ஐபி. எஸ்ஐபின்னு என்னென்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஏன் எஸ்ஐபினா இதில் வந்து ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும், பட் ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போது 2 பேர் இருக்காங்க, பர்சன் ஏ அண்ட் பர்சன் பி. 2 பேருக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா 25 years.
2 பேர் வந்து மந்த்லி 500 ருபீஸ் சேவ் பண்ணலான்னு பிளான் போட்டிருக்காங்க. பர்சன் ஏ மந்த்லி 500 பேங்க்கில் போடுறாங்க, பர்சன் பி மந்த்லி 500 மியூச்சுவல் ஃபண்டில் போடுறாங்க. ஆஃப்டர் 30 இயர்ஸ் 2 பேரோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1,80,000 தான் போட்டிருப்பாங்க. பர்சன் ஏ பேங்க்கில் போட்டிருக்கிறதுனால அவங்கள்ட்ட 3,20,000 அமௌண்ட் தான் லாஸ்ட்டில் கிடைக்கும். ஏன்னா பேங்க்கோட ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 3 to 4%. பர்சன் பி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கனால அவங்கள்ட்ட அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 28 lakhs இருக்கும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன் 14 to 18% இருக்கும். ஃபோர்த் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர். கோல்டு அண்ட் சில்வர் ஏன்னா இதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் படி இதோட வேல்யூ வந்து ஏறிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த இந்த 4 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி ஒரு இடத்துல கொஞ்சம் பணம் போட்டால் ஃப்யூச்சரில் அது எவ்வளோ க்ரோ ஆகும். பிட்காயின் மாதிரியே பார்த்தீங்கன்னா மோர் தென் 5,000 கிரிப்டோ கரன்சிஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அது எல்லாத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 rupees, 10 rupees, 100, 200. இது வந்து பாலிகான் சொல்லி ஒரு கிரிப்டோ கரன்சியோட சார்ட். நவம்பர் 2020 பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் 1 rupees தான் இருந்தது. அந்த டைமில் நம்ம ஒரு 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணி இந்த கிரிப்டோ கரன்சி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா நம்மளுக்கு 1000 காயின் கிடச்சிருக்கும். மே 2021 இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 179 rupees. ஸோ அந்த 1000 கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1,79,000. நவம்பர் 2020 நம்ம ஒரு 1000 rupees இந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் மே மாதம் 2021 நம்மளுக்கு வந்து 1,79,000 rupees கிடச்சிருக்கும். இப்போது பாலியோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 83 rupees இருக்குது. ஸோ நம்ம மே மாதம் விற்கல, இந்த மாதம் விற்கிறோன்னா நம்மளுக்கு 83,000 கிடச்சிருக்கும். கிரிப்டோ கரன்சி அண்ட் ஷேர் மார்க்கெட் பற்றி டீட்டெயிலாக நான் என்னோடய சேனலில் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கும் இதை பற்றி நாலேஜ் கிடைக்கும் அண்ட் நீங்களும் ஃப்யூச்சரில் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அது எல்லாத்தோட டீட்டெயில்ஸ் வந்து நான் என்னோடய சேனலில் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். ஸோ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வீடியோ வருதுன்னா அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம்.